அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக. இன்னைக்கு நம்ம பல பேர் ரொம்ப அனுபவசாலிங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அமைதிக்கு பின்னால் ஒரு பெரிய காரணங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன காரணம்? அப்படி அமைதியாக இருக்கிறவங்கள நம்மில் பலர் அவங்கள பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது உண்மையான விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அவங்களுக்கு தெரியும் அமைதியாக இருக்கிறதுனால எவ்வளோ நலன்கள் இருக்குது அப்படின்றது. அது என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்களா? வாழ்க்கையில் எல்லோருக்கும் கோபம் வருங்க. கோபம் வராத மனுஷனே கிடையாதுங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு கோபம் வரதான் செய்யும். ஆனால் அப்படி வரக்கூடிய அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான வெற்றியாளர். ஒரே ஒரு நிமிஷம் தாங்க கோபம், ஆனால் நம்மளுடைய பல வருட உறவு அந்த இடத்துல உடைச்சிடுற மாதிரி ஆயிடுதுங்க அந்த கோபம். புரியுதுங்களா? இதற்காகவும் அனுபவசாலிகள் அமைதியாக செல்கிறார்கள். அமைதியா அவங்க இருக்கிறதுனால பயந்துடுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாதுங்க. அதுக்கு பேர் தான் முதிர்ச்சி, அதுக்கு பேர் தான் அனுபவம், அதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. எந்த நேரத்தில் பேசணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும்னு அவங்க அதை தெரிஞ்சு நடந்துக்கிறவங்களுக்கு பேர் தான் அறிவாளி. சில பேர் நம்மளை தூண்டுவாங்க, நம்ம பொறுமையை கூட சோதிப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அவங்கள மட்டும் இல்லைங்க, உங்களையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆகையினால நண்பர்களே, பலவீனம் அப்படிங்கிறது அடையாளம் கிடையாதுங்க. அமைதிங்கிறது பலவீனத்தினுடைய அடையாளம் கிடையாதுங்க. அது மன வலிமையை வெளிப்படுத்துதுங்க. கோபத்தை வெல்ல மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை அமைதியாக மாறுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.